செட்டிநாடு பகுதியில் செய்கிற வாழைப்பூ வடை பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். வாழைப்பூவினுடைய சுவை வந்து அதில் அட்டகாசமாக இருக்கும். முழுமையாக அந்த பூவினுடைய சுவை நல்லா அந்த பருப்போட எண்ணெயோடு சேர்ந்து வெந்திருக்கிறதுனால அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுவை. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பருப்பு ஜாஸ்தி போட்டு பூவை துவர்ப்பு தெரியாமல் போட்டு செய்கிற வாழைப்பூ வடையை விட இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ உடம்புக்கும் நல்லது. இது முழுமையாக நம்ம உடம்புல சேரும். மசாலாவுக்கு வந்து நான் எப்பயுமே எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுருவேன். மசாலா பொடி சேர்க்க மாட்டேன். மிளகாய், சோம்பு, சீரகம் இதெல்லாமே அரைக்கிறதுக்கு வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் மசாலா அரைப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையும் தனியாக ஊற வச்சுருவேன். தனியாக ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வடையினுடைய சுவை வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். அரை ஆழாக்கு, அதாவது ஒரு 125 கிராம் இருக்கிற மாதிரி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு தான் இதுக்கு ஜாஸ்தி போடணும், கடலைப்பருப்பு கம்மியாக தான் போடணும். ஒரு முழு பூ எடுத்தோன்னா அந்த பூவுக்கு வந்து அரை ஆழாக்கு துவரம்பருப்பு, கால், அதாவது எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அரை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அரை கப்பு துவரம்பருப்புன்னு எடுத்துக்கலாம். நான் இப்போ அரை ஆழாக்கு எடுக்கிறதுனால அரை ஆழாக்கு துவரம்பருப்பு, கால் ஆழாக்கு கடலைப்பருப்பும் எடுத்துருங்க. கடலைப்பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. பருப்பு அதிகம் சேர்க்கவே கூடாது. ஒரு முழு பூவுக்கே வந்து நான் இப்போ 3/4 உலக்கு தான் மொத்தமாக சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து பருப்பை தனியாக ஊற வச்சுக்கலாம். இதுக்கான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா வரமிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு. நான் இது எல்லாத்தையுமே பருப்பு தனியாகவும் இது தனியாகவும் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சு அரைக்கும் போது அங்கே திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுரும். அதுக்காக பருப்பு ஊற வைக்கும் போது இதையும் தனியாக ஒரு கப்பில் போட்டு ஊற வச்சுட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 மிளகாய், ஒரு ஹீப்பு, அதாவது சோம்பு வந்து ஜாஸ்தி போடணும், சீரகம் கம்மியாக போடணும். ஒரு ஹீப் டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை முதல்ல சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். அதை நான் அரைக்கும் போது எப்படி அரைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை தனியாக ஊற வச்சுட்டு பருப்பை தனியாக ஊற வச்சிடலாம். வாழைப்பூ எப்படி எடுக்கிறது, உள்ளே இருக்கிற அந்த காம்பு மாதிரி ஒன்று திக்காக ஒன்று இருக்கும் இல்லையா, நரம்பு, அந்த நரம்பு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று போட்டு எடுத்திங்கன்னா அந்த சாறு தனியாக பிழிஞ்சு எடுக்க வரும். அதிக துவர்ப்பு உள்ள பூவெல்லாம் உங்களுக்கு துவர்ப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே சேர்த்துக்கலாம். துவர்ப்பு அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மோர் கலந்த தண்ணியில் முதல்ல சேர்த்துறேன். மோர் கலந்த தண்ணியில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மோர் கலந்த தண்ணியில் சேர்க்கும் போது வாழைப்பூவினுடைய துவர்ப்பு கம்மியாகும். 1, 2வது வாழைப்பூவினுடைய சுவை அதிகமாகும், அதுக்கு நிறம் மாறாமல் இருக்கும். இந்த 3க்காகவும் தான் மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துட்டு அதை பிழிஞ்சு எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஒரு சுற்று அரைச்சி எடுக்கும் போது பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு சாறு நல்லா வரும். அதனால் ரொம்ப அரைச்சிடாதீங்க தொகையல் மாதிரி. சும்மா லைட்டாக விப்பரில் ஒரு சுற்று போட்டு இந்த மாதிரி பெருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு பிழிஞ்சு பாருங்கள், சாறு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சிங்கன்னா சாறு வராது. இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சாறு நல்லா அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாறு வருதுன்னு. இந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எல்லாம் எடுத்துகிட்டு பூவை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த சாறு நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது பெண்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்லியிருக்கேன். இந்த சாறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சாரெல்லாம் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு ஊறிடுச்சு. பருப்பை முதல்ல மிளகாய் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க. மிளகாய், சோம்பு, சீரகத்தில் இருக்கிற அளவு தண்ணி போதும். பருப்பில் இருக்க தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு நல்லா உதிராக இருக்க மாதிரியே இருக்கணும். தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து வாழைப்பூ வந்து நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்து பூ தனியாக சாறு தனியாக வச்சோம் இல்லையா, அந்த பூவையும் இந்த சாப் பண்ணின வெங்காயம் அதையும் அரைச்ச பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகாய், மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ கலக்க போகிறோம். பருப்பில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் அரைச்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஜூஸும் வாழைப்பூவில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஈரப்பசையும் இந்த பருப்போடு சேர்த்து பிசையும் போது நல்ல மொறுன்னு வரும் வடை. தண்ணி பசை ஜாஸ்தி இருந்ததுன்னா வடை வந்து மொறுன்னு வராது. இந்த வாழைப்பூ நல்லா உதிராக இருக்குது. அந்த வெங்காயம், கருவேப்பிலை
இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிசையலாம். அது நல்லா பிசைய பார்த்திங்கன்னா அது நல்லா எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி வரும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் இதுக்கு சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசையலாம். இந்த நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி பசையில் இதெல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். இந்த டெக்னிக் இருந்தால் மட்டும்தான் வாழைப்பூ வடை மொறுமொறுன்னு இருக்கும். அந்த துவர்ப்பே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த பக்குவம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பக்காவாக வரும் வாழைப்பூ வடை, செட்டிநாடு வாழைப்பூ வடை. இது ரொம்ப இது பண்ண முடியாது. அதனால் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே நல்லா உங்களுக்கு வடை மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்து பாருங்கள். இந்த பருப்பு நல்லா பெயிண்டிங்காக இருக்கும். அதனால் எண்ணெயில் கரையாது. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமர்த்தி விடுங்க. இந்த டெக்னிக் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வடையை செஞ்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு வரும். இது இன்னொரு ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. இளம் தீயில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் மிக்சரை ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து நீங்கள் வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு வரக்கூடிய வாழைப்பூ வடை பக்குவமாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செட்டிநாடு வாழைப்பூ வடைக்கும் ஜென்ரலாக நீங்கள் கடைகளில் வைக்கிற வாழைப்பூ வடைக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஸ்பெஷலான வாழைப்பூ வடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லையா அந்த வாழைப்பூ சாறு, அந்த வாழைப்பூ சாறு பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ரொம்ப உகந்ததான மருத்துவங்க. இது எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட கொஞ்சோண்டு மோரும் உப்பும் கலந்துட்டு குடிக்கலாம். அப்படியே சாறு குடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி கலந்துட்டு குடிச்சு பாருங்கள். இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த துவர்ப்பு நம்ம வடையில் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி சாராக இருந்ததுன்னா டபக்குன்னு அப்படியே குடிச்சிடலாம். மருந்தாக நினச்சி குடிச்சிடலாம். இந்த வாழைப்பூ வடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.